ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாசல மாமுனிய நமஹ. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம்பதே. நாதம் யாமுன பங்கதினத்த ராமயாமுன வாத்தவியாதாரான் யோகீந்திரம் குறுகே சந்திரம் கோவிந்த கூராதிபவ் என்று அந்த ஈட்டு பரம்பரையிலே கோவிந்த கூராதிபவ் என்று சுவாமி எம்பார் என்ன, சுவாமி கூரத்தாழ்வான இவர்கள்லாம் ஈட்டு பரம்பரையிலே சுவாமி திருவாய்மொழி பிள்ளை என்ன, அதற்கு அனந்தரம் சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த ஸ்லோகத்திலே எடுத்திருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அந்த ஈட்டிலே இல்ல திருவாய்மொழி வியாக்கியானத்துல எவ்வளவு ஊற்றம் இருந்தால் இவர்கள் இந்த கோடியிலே இருப்பார்கள்னு பார்க்கிறோம். சுவாமி நம்பிள்ளைய முற்பட துவயத்தை அனுகரித்து ஸ்ரீபாஷ்யம் வியாக்கரணம் அதெல்லாம் அத்தியனம் பண்ணியும் கூட அருளி செயலே போது போக்காயின்னு வேதவாய்மொழி அந்தனருவன் என்ற இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி நம்பிள்ளை பத்தி ரொம்ப ஸ்லாகியமா பேசுறார். ஆக அருளி செயலே போது போக்காயின்னு அந்த ஈரத்தமிழின் இசை சொற்கள், அதில் இருக்கும் அர்த்த விசேஷங்கள், அதெல்லாம் உணர்வு பூர்வமான சமாச்சாரம். அதுல ஊன்றி இருந்தார் எம்பார் தமிழ் விரகர்னு தெரியும் நமக்கு. தை புனர்பூசம், அதாவது குரு புனர்பூசம் அவருடைய திருநட்சத்திரம். சுவாமி கூரத்தாழ்வான் சொல்வாராம், என்னதான் ஆத்ம சம்பந்தம் இருந்தாலும் தேக சம்பந்தம் இருக்கிறது ஒரு விசேஷம்னு. அது மாதிரி எம்பெருமானுடைய தேக சம்பந்தமும் பெற்றவர் திருத்தம்பியார் எம்பார். அப்பேற்பட்டவருடைய அந்த மகாச்சாரியனுடைய 1000வது திருநட்சத்திரம் அந்த வைபவம் இப்போ தொடங்குறது. இப்போ அவருடைய அவதார ஸ்தலமான மழலை மங்கலம் என்னும் மதுரமங்கலத்திலே சம்பிரோஷணம் முடிந்து உற்சவம்லாம் ஆரம்பிக்க போற திருநட்சத்திர உற்சவம். அந்த விசேஷத்தை உத்தேசித்து கொஞ்ச நாளா நம்முடைய ஆரணுக்கு நின்பாதமே திருணம் என்ற குழுமத்திலே ஏதோ சில காரணங்களினால் கொஞ்சம் ஒரு கேப் விழுந்துருச்சு, லாங் இடைவெளி. அதிலே மீண்டும் இந்த ஒலிப்பதிவுகளை நாம் ரெசியூம் தொடரப் போவதாக எம்பெருமானார் திருவிழாலும் பிராபியமாயிருக்கிறது. அதில் வழக்கம் போல பல மகனீயர்கள் ஒலிப்பதிவுகளை கொடுக்க இருக்கின்றனர். எல்லாமே சுவாமி எம்பாரின் 1000ஆம் வருஷத்தை ஒட்டி அந்த தலைப்புகளாலேயே இவர்கள் உபன்யசிக்க இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் பல இடத்திலே எம்பெருமானை சரணாகதி பண்றதெல்லாம் அச்சாவதாரத்திலாம் மண்டிக்கு 35 ஸ்ரீவத்ரபோட்ட திவ்யசாஸ்திரம் 35வது சூத்திரத்திலே ஆழ்வார்கள் மண்டி கிடந்து அர்ச்சாவதாரத்திலேயே பல காலம் பிரபத்தி பண்ணது இங்க தானேன்னு பரம காருணிகரான சுவாமி புல்லலாச்சாரியார் தெரிவித்தருள்கிறார். சக்கரத்தி ஏவ என்று ஒரு முறைதான் பிரபத்தின்னு பார்க்கும்போது பல முறை சரணாகதி பண்ணலாமா? நோத்த நாளுன்னு சொல்றோம். நோத்த நோன்பிலேன் 6ஆமுதே மானை நோக்க நிலையில் என்று 5ஆம் பத்து 7ஆம் திருவாழ்மொழி 8ஆம் திருவாழ்மொழி 9ஆம் திருவாழ்மொழி ஸ்ரீவரமங்கல நகர் என்ன, திருக்குடந்தை என்ன, திருவல்லவாழ் என்ன. அதற்கு அனந்தரம் கடைசி திருவாழ்மையிலே விபாவதாரத்திலே சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார். இதெல்லாம் போராதுன்னு 6ஆம் பத்து கடைசி திருவாழ்மொழி அலர்மகளை முன்னிட்டவன் தன் மலரடியே என்ன பிராட்டி முன்னாக திருவேங்கடமுடியான் திருவடிகளே சரணாகதி பண்றார். இப்படி பல முறை சரணாகதி பண்ணலாமா? அதனுடைய தாத்பரியம் என்ன? அந்த பிரபத்தி வைபவத்தை சுவாமி எம்பார் தெரிவிக்கிறார். சகுர்த்தியேவன் சொல்லும் போது
ஆழ்வார் பலமுறை சரணாகதி பண்ணுவது எந்த கோடியிலே சேரும் என்பதை விளக்க பிரபத்தி வைபவம் என்ற தலைப்பிலே ஸ்ரீ ஊவே கோவில் தேவராஜன் சீனிவாசன் சுவாமி கொடுக்க இருக்கிறார். எம்பார் வைபவம், சுவாமி எம்பாருடைய வாழ்க்கை வரலாறு, ரொம்ப ரசமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை ஸ்ரீ மயூரவல்லி அம்மங்கார் தெரிவிக்க இருக்கிறார். அதுக்கு மேல சுவாமி எம்பாரும் எம்பெருமானாரும் என்று அந்த தலைப்பிலே விதுஷி ஸ்ரீமதி வித்யாராகவன் அம்மங்கார் தெரிவிக்க இருக்கிறார். இந்த ஒரு திருவாய்மொழிக்கும் இன்னொரு திருவாய்மொழிக்கும் பல தொடர்பு சொல்லிண்டே வருவா. சங்கதின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஸ்டாண்டலோன் பாசுரங்கள் இல்ல, திருவாய்மொழிகள். ஒன்னொன்னும் ஆழ்வாருடைய ஜர்னி, எமோஷனல் ஜர்னி அல்லது ஆழ்வாருடைய பயணத்தை, அவருடைய நிலையை அப்படியே தொடர்ந்து கொண்டே வரும் நிலை, அதன் நிலை மாறிண்டே இருக்கு. அப்ப போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன தொடர்பு என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள் வியாக்கியானங்களிலே. அப்படி இருக்கும்போது வீட்டிலிருந்த ரொம்ப பரம சந்தோஷத்தோட இருக்கிறார் ஆழ்வார். அதுக்கு அடுத்த திருவாழ்மை தீர்ப்பாறையிலே பரம துக்கம், வெறி விலக்கெல்லாம் வருது. இந்த தொடர்பை எப்படி தொடர்புபடுத்துறது என்று பார்க்கும்போது சுவாமி எம்பார் தான் அசங்கதிரேவ சங்கதி மோருணதையும் சோரோ என்று தெரிவித்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அங்க மானை நோக்க நல்லீர், இன்னும் பல பாசரங்களுடைய இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் அடியன் தெரிவிக்க இருக்கிறேன். அதுக்கு மேல ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன், ஆக்கையின் வழி உழல்வேன் என்று இரு தலைப்பு. இந்த இரு தலைப்பிலும் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? இந்த ஆக்கையின் வழி உழல்தல், முன்னீர் ஞானம் படைத்த, இத கொஞ்சம் விஸ்தரமாக நமக்கு தெரிவிக்க ஸ்ரீ ஊவே டி.சி. வெங்கடேசன் சுவாமி நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள்னு ஒரு 10 வார்த்தை தெரிவிக்கிறார் சுவாமி எம்பார். அதாவது பட்டர் தன்னுடைய ஆச்சாரியான சுவாமி எம்பாரிடம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படி என்று கேட்க, சகல வேத சாஸ்திரங்களில் அறுதியிட்ட அர்த்தத்தை 10 வார்த்தைகளாலே சுவாமி எம்பார் அருளி செய்கிறார். இந்த பெரிய பெருமாள் ஆகிய பெருங்கடலில் ஆழ்வாராகிய காலமேகம் படிந்து கிருபை என்னும் அமிர்த ஜலத்தை அதன் வழியே அமிழ்ந்து ஸ்ரீ நாதமுனி என்னும் மேருவிலே வர்ஷித்து பூர்வாச்சார அறிவுகளிலே போந்து எம்பெருமானார் ஏரிலே தேங்கி நம் ஆச்சார மதகளிலே புறப்பட்டு சம்சார கழனிக்கு ஏறி பாயா நின்னது. அதனால எதுக்காக நான் கவலைப்படுங்க, எத்தினால் இடர்கிடத்தி என்று 10 வார்த்தைகளாலே, இதெல்லாம் வார்த்தா மாலையிலையும் இருக்கு, தெரிவிக்கிறார். அந்த 10 வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய வைகள். அதை நமக்கு இரு மகனீயர்கள் விளக்க வருகிறார்கள். ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சுதர்சன் சுவாமி, இன்னொன்னு ஸ்ரீ ஊவே ரங்கநாதாச்சார் ராமசுவாமி சுவாமி. அதற்கு மேலே ஸ்ரீமதி பூமுதா மதுசூதன் அம்மங்கார் தன்குடிக்கேதும் தக்கவா நினையார் பெரிய திருமணி பாசுரத்துல ஜனகானாம் குல கீர்த்தனம் என்ற அந்த விஷயத்தையும், இந்த நன்னாதார்ல அம்புலையை பிடித்து காட்டுதல், ஒரு பல நிர்வாகங்கள் இருக்கு. அதுல ஸ்ரீ எம்பார் நிர்வாகம் என்ன, ஞான கைத்தா என்று இருவர் கீழே விழுந்தவரை ஏற்றி விடுதல் என்ன அந்த விஷயத்தை, செங்கல் பொடிக்கூற எம்பார் நிர்வாகம் பிரசித்தம், அதெல்லாம் விளக்க வருகிறார் ஸ்ரீமதி பூமா மதுசூதன் அம்மங்கார். அதப்போல மடலூர்தல் தகுமா குற்றமா, வார்த்தாமாலை 68, காவேரியில் சங்குதல் என்று 3 விருத்தாந்தங்களை கிருஷ்ண தபஸ்வினி அம்மங்கார், அதாவது ஸ்ரீமதி சந்தியா வெங்கடேஷ் நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். அது மாதிரி தலையில் பிரம்புகள் விழும் வேண்டி கேட்கப்படும் பிராபியம் என்ற தலைப்பிலே ஸ்ரீ கூரம் கிடாம்பி மாதவன் சுவாமி உபன்யசிக்க ஒலிப்பதிவு கொடுக்க இருக்கிறார். அதுமாதிரி ஆத்மாவின் முதல் குரு யார், விக்கிரக வியாப்தி, இந்த இரு விஷயத்தில் முக்கியமா இந்த
ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ வெங்கடேசன் முரளி அவர்கள் நமக்கு ஒலிப்பதிவு தர இருக்கிறார். அதுமாதிரி பட்டருக்கு ஸ்வரூப சிக்ஷை என்ற தலைப்பிலே பட்டருக்கும் எம்பாருக்கும் அப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் அதை விளக்குவதாக இந்த தலைப்பிலே ஸ்ரீ உவே அரசாணிப்பாலை சுந்தரராஜன் சுவாமி கந்தாடை அவர் தெரிவிக்க இருக்கிறார். ஆக இது எம்பார் வைபவம், பல எம்பாருடைய வார்த்தா மாலை என்ன, அவருடைய நிர்வாகங்கள், ஐதீகங்கள் நிர்வாகங்கள்னா எவ்வாறு நிர்வாகத்தை பல இடத்துல எடுத்திருக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதையும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாமையே இருக்கலாம். அதை நினைவுபடுத்துவது விதமாக, அனுபவிக்கும் விதமாக இந்த மாச வைபவங்கள் பல பெரியோர்கள் கற்றறிந்த மேலை தலைவரியோர் என்னும் சொல்ல இந்த மகனியர் மூலியமாக கேட்க இருக்கிறோம். இதுக்கு மேல முக்கியமா ராதாலட்சுமி அம்மங்கார் இந்த முறை முதல் முறையாக நம்முடைய கோட்டையிலே வாழித்திருநாமத்தின் விளக்க ஸ்ரீ சுவாமி எம்பாரின் வாழித்திருநாமம் அதனுடைய விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார். அதனால எல்லா இடங்களையே என்று சொல்லுமா போலே இன்னும் அவர் நம்முடைய ஏற்கனவே 1-2 இடங்களில் அவர்கள் ஒலிப்பதிவு உபன்யாசம் பண்ணிட்டாலும் நம்முடைய கோட்டையிலே முதல் முறையாக கொடுத்து இன்னும் வர்த்ததான் வளரணும்னு பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் வழக்கம் போல இந்த ஏன்னா பல மாதங்களாக சிலர் நம்மை கேட்டுக்கொண்டு என்ன ஏன் ஒலிப்பதிவே வரல, இப்போதான் ஆர்வமா கேட்டிருந்தமேன்னு கேட்டிருந்தா ஏதோ சில காரணங்களால் நம்மளால் தொடர முடியல. இந்த மாசத்திலே தொடர்ந்து நடத்த எம்பெருமான் கிருபை புரியட்டும். சுவாமி வழக்கம் போல எல்லாரும் ஆதரித்து பின்னூட்டம் கொடுத்து தங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி கோருகிறோம். சுவாமி ஸ்ரீ உவே திருமையம் சுந்தராமன் சுவாமியும் அவர் சார்பாகவும் அடியேனும் இந்த எல்லோரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை விண்ணப்பித்து அடியேன் அமைகிறேன். சுவாமி எம்பார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.